அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் த அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 68 தான் நம்ம பார்க்குறோம். கடந்த வீடியோக்கள்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கிறங்க. இப்போது நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெஸ்ட் கோட் 152 அதனுடைய இரண்டாவது பகுதி 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முந்தைய வீடியோவில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. இதில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்க போகிறோம். வினா 31, ஒருங்கிணைந்த நிதி செலவினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஒருங்கிணைந்த நிதி செலவினம் சட்டமன்றம் தான், மாநில சட்டமன்றம். வினா 32, மாநிலத்தில் வழிவகை கடன் பிரிவின் முக்கிய வேலை என்ன? வழிவகை கடன், சரிங்களா? அதோடைய முக்கிய வேலை என்னன்னு கேட்குறாங்க. அன்றாட பண இருப்பு சரிபார்த்தல் தானா? அன்றாட பண இருப்பு சரிபார்த்தல். வினா 33, எந்த மதிப்பீட்டிற்கு அதிகமாகாமல் இருந்தால் சிறிய வேலை என வகைப்படுத்தப்படும்? 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் தான் அது சிறிய வேலையா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டால் அது சிறிய வேலை கிடையாதுங்கிறாங்க. மைனர் ஒர்க்கு மேஜர் ஒர்க்கு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் மைனர் ஒர்க் 1 லட்ச ரூபா வரைக்கும் உள்ளது. வினா 34, பொது கணக்கு குழு யாரால் நியமிக்கப்படுகிறது? சட்டமன்றத்தால். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி சட்டமன்றம் தான். வினா 35, மிக குறைந்த பட்ஜெட் மதிப்பீடு அழகானது அருகாமையில் உள்ள டேஸ் ரூபாய்க்கு முழுமையாக்கப்பட வேண்டும். 1000 ரூபாய்க்கு 1000க்கு ரவுண்ட் ஆஃப் செய்யணும். பட்ஜெட்னாலே ரவுண்ட் ஆஃப் 1000 தான். வினா 36, பட்ஜெட் கையேட்டின்படி புதிய செலவினத்தை எந்த தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கக்கூடாது? பட்ஜெட் கையேட்டின்படி புதிய செலவினத்தை அக்டோபர் 1க்கு பிறகு, ஏன்னா அக்டோபரில் தான் ஃபைனலாக ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லாம் ஃபைனல் பண்ணுவாங்க. வினா 37, எந்த தேதியின் அடிப்படையில் பணியாளர் அறிக்கை எண் தொகுக்க வேண்டும்? ஸோ பணியாளர் அறிக்கை பார்த்தோம்னா ஜூலை 1, ஓகேவா? ஜூலை 1. வினா 38, அறுதியிட்ட பயணப்படி தொடர்பான மதிப்பீட்டை எந்த தலைப்பின் கீழ் வகைப்படுத்த வேண்டும்? அறுதியிட்ட பயணப்படி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் தான், பயண செலவினம். வினா 39, திருத்திய மதிப்பீடு தொகை உள்ளடக்கியது. ஸோ திருத்திய மதிப்பீடு கீழே உள்ள 4ல் எதில் உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. கடந்த மற்றும் எதிர்வரும் மாதங்களுக்கானது. திருத்திய மதிப்பீடு கடந்த மற்றும் எதிர்வரும் மாதங்களுக்கான டோட்டலாக அந்த ஃபினான்ஷியருக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக பார்க்குறது தான் திருத்திய மதிப்பீடு. வினா 40, எந்த நிதி சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்று செலவு செய்ய வேண்டும்? எந்த நிதி சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்று செலவு செய்ய வேண்டும்? ஒருங்கிணைந்த நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்டு தான். வினா 41, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இந்திய தலைமை, இந்தியாவினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி தான் நியமனம் செய்வார். வினா 42, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் எத்தனை ஆண்டுகள் பதவி வகிப்பார்? 6 ஆண்டுகள், சரியா? சிஏஜி பதவிக்காலம் 6 ஆண்டுகள், இல்லைனா 65 வயது. வினா 43, இந்திய தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஊதியம் ஓய்வூதியம் எந்த நிதியிலிருந்து பெறப்படுகிறது? ஒருங்கிணைந்த நிதி தான், கன்சாலிடேட்டட் ஃபண்டு தான். ஏன்னா அவர் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் பாடி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு வரக்கூடியவர், அதனால். வினா 44, ஓய்வூதியம் ஒப்பளிக்கும் அலுவலர் யார்? துறை அலுவலர் தான் ஓய்வூதியம் ஒப்பளிக்கும் அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஓய்வூதியம் ஒப்பளிக்கும் அலுவலர் மாநில கணக்காயர் தான், சரிங்களா? ஏதான் ஆன்சர் கரெக்டு. பென்ஷன் சாங்ஷன் ஆஃபீஸர் யார்? ஏஜி தான், மாநில கணக்காயர் தான். ஸோ 44க்கு ஆன்சரை மாற்றிக்கிறங்க, ஏதான் கரெக்ட். வினா 45, தற்காலிக ஓய்வூதியம் யாருக்கு அனுமதிக்கப்படுகிறது? தற்காலிக ஓய்வூதியம் ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டவர், ஓய்வு பெற அனுமதிக்கப்படாதவர், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர்கள். இல்லை, அதாவது அவர் ஆக்சுவலி ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டவர், ஆனால் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் முழு ஓய்வூதியம் கொடுக்காம பெண்டிங்கில் இருக்கும், அதனால் அவருக்கு தற்காலிக ஓய்வூதியம் கொடுப்பாங்க. அப்போ ஏதான் கரெக்ட். 46, முழு ஓய்வூதியம் பெற நிகர தகுதியான ஆண்டுகள் எத்தனை? முழு ஓய்வூதியம் ஃபுல் பென்ஷன் வேணும்னா 30 இயர்ஸ் இருக்கணும், இல்லை 60 ½ இயர் இருக்கணும். ஸோ 30 ஆண்டுகள் அல்லது 60 அரையாண்டுகள். ஏன்னா 47, 1/1/74 முதல் சராசரி ஊதியம் டேஸ் மாதங்கள் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சராசரி ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மாதம், சரிங்களா? முழுமையாக ஊதியம் பெற்ற கடைசி 10 மாதங்கள். 48, இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடையின் அதிகபட்ச தொகை எவ்வளவு? இறப்பு மற்றும் டிசிஆர்ஜி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி டேட்டில் 25 லட்ச ரூபா, சரிங்களா? இன்றைக்கி டேட்டில் டிசிஆர்ஜி மேக்ஸிமம் 25 லட்ச ரூபா. இதில் 20 இருக்குது, கிடையாது 25 இன்றைக்கி டேட்டில், ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி இந்த கேள்வி கேட்டாங்கன்னா தேதியை மென்ஷன் பண்ணாமல் டிசிஆர்ஜி மேக்ஸிமம் எவ்வளோ 25 தான் சொல்லணும். 49, ஓய்வூதியத்தின் எவ்வளவு பகுதியை தொகுத்து பெற முடியும்? கம்யூட்டேஷன் எவ்வளவு? 1/3 தான், 3/1 பங்கு வேல்யூ தான்.
வினா 50 எந்த ஓய்வூதிய விதியின்படி முன்கூட்டியே எதிர்பார்க்கும் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது? எந்த விதியின்படி? தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 73 படி அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாம். வினா 51 33 ஆண்டுகள் நிகர தகுதியான பணிக்காலம் கொண்ட ஒருவருக்கு எத்தனை மாத ஊதியங்கள் இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடையாக கிடைக்கும் கேட்டிருக்காங்க. 16.5 மாதங்கள். அதாவது அந்த ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா இருக்கும்? வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள். அப்போ 66 டிவைடு பை 4. 66 4ஆல் வகுத்து பாருங்கள். 66 4ஆல் வகுத்து பாருங்கள். 66 2ஆல் வகுத்திங்கன்னா 33. 33 2ஆல் வகுத்திங்கன்னா 16. அப்போ 16 மாத சம்பளம் தான். சரியா? நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா தெரியும். இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 4 போடுவோம். சரியா? நமக்கு இறுதி வருவாய் தேவையில்லை. ஸோ அப்போ வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 4 போட்டிங்கன்னா தெரிஞ்சோம். வினா 52 தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதிகள் 2017 படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளவு? தமிழ்நாடு 7வது ஊதிய குடியில் படி தான் கேட்குறாங்க. 7850. சரிங்களா? 7850. வினா 53 கட்டாய ஓய்வுக்கு அனுமதிக்கப்படும் ஓய்வூதியம் டேஸுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் 2/3 பங்கு குறையக்கூடாது. வினா 54 மொத்த பணிக்காலம் எந்த தேதியிலிருந்து துவங்கும்? மொத்த பணிக்காலம் அவர் பணியில் சேர்ந்ததிலிருந்து துவங்கிறோம். வினா 55 கீழ்வரும் எந்த ஓய்வூதிய விதி தாமதமாக வழங்கும் பணிக்கொடைக்கு வட்டி வழங்க வழிவகை செய்யப்படுகிறது? 45A 45A. 56 தற்காலிக பணிக்கொடையாக எவ்வளவு தொகை வழங்கலாம்? தற்காலிக பணிக்கொடையாக 100% வழங்கலாமா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் ஆன்சருக்கு தான். வினா 57 அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் மாநில டேஸ் நிதியிலிருந்து பெறப்படுகிறது. ஒருங்கிணைந்த நிதி தான். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்டு தான். வினா 58 குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை விட கூடுதலாக செலவு செய்திருந்தால் அந்த செலவினத்திற்கான ஒப்புதல் பெற எதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும்? சட்டமன்றத்துக்கு முன்னால் தான். ஸோ சட்டமன்றத்தில் தான் அதை சமர்ப்பித்து ஓட்டான அக்கௌண்ட் பார்த்தோம்ல. ஸோ சட்டமன்றம் தான் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். வினா 59 சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர வரி விதிக்கப்படவோ அல்லது வசூலிக்கப்படவோ கூடாது என்று அரசியலமைப்பில் எந்த பிரிவு கூறுகிறது? சட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு ஆர்டிகல் 265 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 265. ஏன்னா 60 இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 276 2 படி தனிநபர் தொழில் வரி ஆண்டிற்கு எவ்வளவு ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது? 2500 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாதான். 276 படி 2500 மேல் இருக்கக்கூடாது. அதான் ஆஃப் இயராக பிரித்து 2500 பாதி 1250. ஸோ மேக்ஸிமம் வாங்க வசூலிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு ப்ராப்பராக கான்ஸ்டியூஷனில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா மீதி இருந்த 30 வினாக்களை பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ உன்னோட தெளிவாக ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் உன்னோட கவர் ஆகிடும். மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.